அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்த உகந்த அம்மா அவதரித்த வளர்பிறை பஞ்சமி ரொம்பவும் விசேஷமான இந்த நாள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை பஞ்சமி வருதுங்க. இந்த நாளில் நம்ம வராகி அன்னையிடம் நம்ம வைக்கப்படும் கோரிக்கைகள் அனைத்தையும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. பணவரவு அதிகரிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், வருமானம் அதிகரிக்கணும், செய்கிற தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், இது போல் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ வளர்பிறை பஞ்சமி என்று வராகி அன்னையிடம் நம்ம கேட்கும்போது, இந்த முறையில் கேட்கும்போது கண்டிப்பாக வராகி அம்மா நமக்கு நிச்சயம் கொடுத்தே தீருவாங்க. வளர்பிறை பஞ்சமி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை 16 டிசம்பர் 2023 இரவு 8 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் பஞ்சமி பார்த்திங்கன்னா 17 டிசம்பர் 2023 மாலை 5:33 முடிஞ்சிடுது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் பஞ்சமி இருக்குது. இந்த நாளில் தான் நம்ம அம்மாவை வழிபடணும். அதனால் காலையிலே உங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபட முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக வழிபடலாம். முடியாத பட்சத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் 4 மணிலேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே செய்யலாம். அன்று முழுவதும் பஞ்சமி இருப்பதாக தான் அர்த்தம். அதனால் அன்றைக்கி முழுவதும் நம்ம அம்மாவுக்கு வழிபடலாம். அதாவது முதல்ல நம்ம பூஜை ரூமில் நாளே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுடுவோம் இல்லையா? சுத்தம் பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமில் அம்மாவுக்கு அலங்காரம் எல்லாம் நம்ம பண்ணுவோம். அம்மாவுக்கு மிகவும் பிடித்த பூக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வரளி ரொம்பவும் பிடிக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வளர்பிறை பஞ்சமி இருக்கிறதுனால செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மாலை நீங்கள் சாற்றி வழிபடலாம். எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 21 எண்ணிக்கையில், இல்லை 11 எலுமிச்சம்பழம் கூட மாலையாக நீங்கள் சாற்றலாம். 21 உங்களால் வசதி இருந்துன்னா 108 எண்ணிக்கையில் கூட மாலையாக கட்டி நீங்கள் அம்மாவுக்கு சாற்றலாம். ஃபோட்டோ சிலையில் நீங்கள் சாற்றலாம். பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துர்க்கை அம்மன் கோவில், வராகி அம்மன் கோவில், காளியம்மன் கோவில், எந்த கோவில் இருந்தாலுமே அங்கேயுமே ஒரு 108 எலுமிச்சம்பழத்தை மாலையாக கட்டி நீங்கள் போய் அங்கே அம்மனுக்கு கழுத்தில் சாற்றி வழிபடும்போது நீங்கள் நினைத்ததை வராகி அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. வீட்டிலையுமே நம்ம ஃபோட்டோ சிலை வச்சுருந்தா அதுக்குமே அந்த சைஸுக்கு ஏற்றது போல் 11, 21 அப்படின்ற முறையில் கூட நம்ம சாற்றலாம். எலுமிச்சம்பழம் கிடைக்காத பட்சத்தில் செவ்வரளி மாலை ரொம்ப விசேஷங்க. செவ்வரளி இல்லைன்னா செம்பருத்தி பூ, அப்படி இல்லைன்னா மறிக்கொழுந்து, கருந்துளசி, இதில் எது கிடைச்சாலும் அம்மாவுக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்தது. இதையும் நீங்கள் மாலையாக கட்டி சாற்றலாம். இப்படி அம்மாவுக்கு நம்ம மாலை தொடுத்துட்டோம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்ம உடுத்தக்கூடிய ஆடையின் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஆடையை நம்ம உடுத்திக்கலாம். அதே போல் ரெட் கலரில் இருக்கிற சாரீ, சுடிதார் நம்ம போட்டுக்கலாம். அம்மாவுக்கும் ஆடையாக ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற ஆடையை அம்மாவுக்கு நம்ம சாற்றலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெய்வேத்தியமாக இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று வராகி அன்னைக்கு நீங்கள் வைக்கும்போது அம்மா மனம் குளிர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 3 நாட்கள் இந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் வைக்கணும். அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளும் அம்மாவுக்கு பிடித்த பானகம் வைக்கணும். பானகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எலுமிச்சை சாறு பிழிந்து அதில் நிறைய நாட்டு சக்கரை போட்டு, சுக்கு தட்டி போட்டு, ஏலக்காய் தட்டி போட்டு அம்மாவுக்கு அதில் தண்ணி ஊற்றி பானகமாக வைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எலுமிச்சை சாதம் அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. தலவாழை இலை விரித்து அதில் எலுமிச்சம் சாதத்தை பரப்பி அம்மாவுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வைங்க. அதே போல் சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சா அதையுமே அவிச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதுபோல் மாதுளம் பழம் இருந்தாலும் சரி, செவ்வாழை பழம் இருந்தாலும் அம்மாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இதில் எது உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது எதுவுமே இல்லாத பட்சத்தில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, பானகம் கண்டிப்பாக வச்சு அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைங்க. ரொம்ப விருப்பப்பட்டு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சிட்டிங்க இல்லையா? அம்மாவுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது நிறைய தடவை சொல்லியிருக்கோம். 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். எதுவுமே இல்லாத பட்சத்தில் மஞ்சள் அபிஷேகம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை என்று ஆரஞ்சு பழம் கிடைச்சதுன்னா ஆரஞ்சு பழ சாரால் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் எது உங்ககிட்ட இருக்கோ அதால் அபிஷேகம் பண்ணுங்கள். எதுவுமே இல்லாத பட்சத்தில் தண்ணீர் கொண்டு அபிஷேகம் பண்ணால் கூட அம்மா ஏற்றுப்பாங்க. அம்மாவுக்கு மிகவும் முக்கியம் தூய்மையான பக்தி, உண்மையான அன்பு மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் என்ன கொடுத்தாலும் அம்மா ஏற்றுப்பாங்க. இதை நீங்கள் நைவேத்தியமாக வச்சிட்டிங்க, அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டிங்க, அலங்காரம் ஆடைகள் எல்லாம் சாற்றி முடிச்சாச்சு.
நம்மளுடைய பிரார்த்தனை, அதாவது நம்ம வீட்டில் செல்வ நிலை உயரணும், பணவரவு அதிகரிக்கணும், நம்ம வந்து காரு பங்களா வீடு வாங்கணும், பிஸ்னஸில் வருமானம் ஏற்படணும், பேரு புகழ் அந்தஸ்து ஏற்படும் அப்படின்னு நம்ம அனைவரும் நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வராகி அன்னைக்கு எப்போதுமே இரவு நேர வழிபாடு. அதனால் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு மேலே கூட நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம். உங்களால் முடிஞ்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட இந்த வழிபாடை பண்ணலாம். அதாவது 3லிருந்து ஒரு 6 மணிக்குள்ளே கூட இந்த வழிபாடு பண்ணலாம். அன்று முழுவதுமே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ பண்ணிக்கோங்க. பித்தளையாலான ஏதாவது ஒரு கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க, பிளேட்டு இது போல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அது இல்லாத பட்சத்தில் மண் பிளேட்டு இல்லைன்னா மண்ணாலான கிண்ணம் ஏதாவது சின்னதாக இருந்தால் எடுத்துக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா நவதானியன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த நவதானியத்தை வாங்கிட்டு வந்து அந்த பிளேட்டு இல்லைன்னா கிண்ணத்தில் வந்து கொட்டி நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபாய் காயின் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து உங்கள் வீட்டில் வந்து அதாவது பனை வெல்லம் இருந்துச்சுன்னா அந்த பனை வெல்லத்தில் ஒரு சின்ன துண்டு, ஒரு லட்டு சைஸில் இருக்கிற துண்டை எடுத்து வைங்க. பனை வெல்லம் இல்லை இல்லைன்னா பனங்கற்கண்டு இருந்தால் கூட அந்த பனங்கற்கண்டை வந்து அந்த நவதானியத்துக்கு மேலே 5 ரூபா வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இந்த பனங்கற்கண்டு போடுங்க. சப்போஸ் பனங்கற்கண்டும் உங்களுக்கு கிடைக்கலைன்னா அச்சு வெல்லம் இருக்கும், இல்லைன்னா உருண்டை வெல்லம் இருக்கும். அதுலேருந்து சின்னதாக ஒரு பீஸ், ஒரு லட்டு அளவுக்கு அந்த நவதானியத்து மேலே வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த 5 ரூபாய் காயினும் இந்த பனை வெல்லமும் இல்லைன்னா ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க இல்லையா, பனை வெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா வெள்ளை துண்டு வச்சுருக்கீங்க பாருங்கள், இதை கையில் வச்சுட்டு வராகி எண்ணெயிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படணும், வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படணும், அதே போல் வந்து பதவி உயர்வு இன்க்ரிமெண்ட்டு என்னென்ன வேணுமோ அந்த காசையுமே அந்த பனை வெல்லத்தையுமே கையில் வச்சு அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டதை என்ன வேணாலும் கேளுங்க, கண்டிப்பாக அம்மா தருவாங்க. இப்படியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த நவதானியத்துக்கு மேலே இந்த 5 ரூபாய் காயினும் நீங்கள் கையில் வச்ச அந்த வெல்லத்தையுமே அந்த நவதானியத்துக்கு மேலே வச்சு வராகி அன்னையோடைய பாதத்தில் வச்சுட்டு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிங்க. இப்படி காமிச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த நவதானியத்தில் அது வந்து ஊறுற அளவுக்கு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பனை வெல்லத்தை மட்டும் எடுத்துட்டு அந்த நவதானியத்தில் மட்டும் இந்த தண்ணியை ஊற்றி ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நவதானியத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் அந்த வெல்லம் வச்சு அதுக்கு உணவாக கொடுக்கணும். பசுமாடு கிடைக்கலனா காக்கா குருவிகளுக்கு உணவாக கொடுங்க. எறும்புகளுக்கு அந்த வெல்லத்தை வந்து உணவாக கொடுக்கும்போது இந்த நீங்கள் வைக்கிற வேண்டுதல் நேரடியாக வராகி அம்மனிடம் போய் சேரும். நீங்கள் வைத்த பிரசாதமும் அம்மாவிடம் வந்து போய் சேரும். அதனால் இந்த ஒரு வழிபாடு, இது ஒரு சூட்சம வழிபாடு. இந்த வழிபாடை 3 வளர்பிறை பஞ்சமிக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதை அனைத்தும் அம்மா தருவாங்க. அந்த 5 ரூபாய் காயினை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் காணிக்கையாக செலுத்திடுங்க. நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும், நல்லதே நடக்கும். நன்றி.